டேய் நீ எந்திரிச்சு உள்ள போடா. மஞ்சள் கலர்ல உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. போ. சித்தப்பா அட சொல்லு சித்தப்பா. சித்தப்பா விடு சித்தப்பா, அங்கடக்க நீ சொல்ல விஷயத்த. அதுடா எவ்வளவு மஞ்சள் தண்ணி ஊத்துவாளுங்கன்னு தான் நான் போனேன். என்னைய பார்த்ததுமே தாத்தா சித்தப்பான்னு சொல்லி தள்ளி போங்கன்றாங்க. சித்தப்பா ரொம்ப பாவம். அதுக்கோ ஒரு அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ இருந்தா இந்நேரம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்திருப்பாங்க இல்ல சித்தப்பா? அவருக்கு ஏன் முறப்பண்ணலாம் இல்ல, ஊர்ல ஏகப்பட்ட முறப்பண்ணு இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, அங்க எங்கேயும் போய் ஒரு மஞ்சள் தண்ணி ஊத்த முடியாது. ஏன்னு கேட்டனா அவங்க எல்லாருக்குமே உன் வயசுலயும் என் வயசுலயும் பிள்ளைய இருக்கு. இவர் போய் தண்ணி ஊத்தினாருன்னு வச்சுக்க, அவங்க வீட்டுக்காரர் சத்தம் போடுறது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி பிள்ளைகளும் சத்தம் போடுங்க. என்ன சித்தப்பா நான் சொல்றது சரிதானே? இவ்வளவு பேசுறிய, உனக்கு அத்தை பொண்ணுங்க இருக்காளுகல்ல, ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காளுகல்ல, அவளுக்கு மேல மஞ்சள் தண்ணி ஊத்து பார்க்கலாம். ஏன் ஊத்த முடியாது? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஐஸ்வர்யாவும் நம்ம அத்தையும் தான் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்களே, அவங்க வரதுக்கு ராத்திரி ஆடுமே. அதான் ஜோதி மதனி இருக்காகல, அதுக்கும் வாய்ப்பில்ல. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. அவங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்தணும்னா அவங்க வீட்டுக்கு போய் தான் ஊத்தணும். அதுக்கும் சான்ஸ் இல்ல. ஆஹா, இதுதான் நல்ல சான்ஸ். கார்த்தி அங்க போய் தண்ணி ஊத்துனா கண்டிப்பா மாட்டுவான், பிரச்சனை பெருசாகும், ஐஸ்வர்யா கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். ஏன் சான்ஸ் இல்ல? செஞ்சு காட்டிட்டா? டே மாட, உன்னால முடியும்டா. சித்தப்பா என்ன விளாடுறியா? அவங்க வீட்டுக்குள்ள போய் நான் எப்படி ஊத்த முடியும்? வேணா வெளியில எங்கேயாவது வரும், அப்ப ஊத்தி விட்டுக்கலாம். அதான் சொன்னல வாய்ப்பே இல்லன்னு. டே மகனே, என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? உன் கெத்து உனக்கு தெரியாதுடா, எனக்கு தான் தெரியும். தைரியமா நீ வீட்டுக்குள்ள போய் ஊத்து அப்படிங்கிற? ஆமா. ரைட், ஓடு, சவாலை செஞ்சிருவோம் உனக்காகவே. சோபனா இப்பவே போறேன், போய் ஜோதி மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறேன், அதுவும் வீடு புகுந்து. என்ன சித்தப்பே? சூப்பரா. அப்படியா? அப்ப அவங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறப்போ ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, அப்பதான் நான் அதை நம்புவேன். போட்டோ என்ன போட்டோ, ரெடியா இருங்க, வீடியோவே எடுத்து அனுப்புறேன். நேரா ஜெராம வீட்டுக்கு போறேன், ஜோதி மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறேன். தேவையில்லாம பிரச்சனை மாட்டிக்காதரா. சித்தப்பே லூஸ் மாதிரி பேசுற, என் முறப்பண்ண மேல மஞ்சள் தண்ணி ஊத்த எவன் என்ன கேள்வி கேட்பான்? எல்லாம் போன வச்சு ரெடியா இருங்க. டே போந்திரா, சொம்பு மஞ்சள் தண்ணி எடுத்து வைடா. கார்த்தி அங்க போய் தண்ணி ஊத்துனா பிரச்சனை பெருசாகும், ஐஸ்வர்யா கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். என்னடா திடீர்னு கிளம்பி வந்துட்ட, ஒண்ணுமே சொல்லல? சம்பந்தி நான் தான் கூட்டிட்டு வந்தேன். டேய் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நான் சொல்லிட்டு வரணுமா? என்னதான் இருந்தாலும் நீ எங்க வீட்டு சம்பந்தி இல்ல, நீ முன்கூட்டியே வரேன்னு சொல்லியிருந்தா நாங்க தடபுடலா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி. என்ன சம்பந்தி இது? இது யாரு வீடு? ராணி நாகரத்னமா வீடு. இங்க சாதாரணமா சமைச்சாலே விருந்து தானே. தம்பி நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? கிளம்புங்க. வாயடி, வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க குழந்தைய ஏன் திட்டுறீங்க? குழந்தையா? நான் ஒன்னும் குழந்தை இல்ல. I'm 8 years girl. இந்த வயசுல உனக்கு எவ்வளவு அறிவு? என்னடா நாங்க எதுக்கு வந்தோம்னு யோசிக்கிறியா? ஐயோ அதுக்கு இல்லடா, நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம். ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தோம். இந்த மாசத்திலேவா? அதுக்குள்ள என்னங்க அவசரம்? சீதாலட்சுமி அவங்க இந்த மாசத்துல வச்சுக்கலான்னு தானே சொன்னாங்க, பொழுது விடிஞ்சதுன்னு சொல்லல. நீ ஏன் இப்படி பதட்டப்படுற? இல்லத்த, ஜோதியோட கல்யாணத்தை
பெருசா பண்ணணும்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, அதனால தான் சொன்னேன். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? நான் சொன்ன மாதிரி இப்போ என் பேத்தி கல்யாணத்தை தடபுடலா பண்ணத்தான் போறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, நீங்க சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். பொண்ணை வர சொல்றீங்களா? நான் கூட்டிட்டு வரேன். என்ன சம்பந்தி திடுதுப்புன்னு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பேன்ல. அதான் அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, ஏதோ புதுசா வந்த மாதிரி. ஏன் பதறீங்க? அப்படி இல்ல, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் மாப்பிள்ளை வீடு இல்லையா? சரி, கல்யாணத்தை பொங்கலுக்கு முன்னாடி வச்சுக்கலாம்னு சொல்றாங்களே, உங்ககிட்ட காரணம் ஏதாவது சொன்னாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சம்பந்தி. அவங்க பையன் படிச்சு முடிச்சுட்டு ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறானா, அதான் ஜனவரிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சேன். அந்த பால்கோவாக்காரன் குடும்பத்தினால நம்ம ஜோதிக்கு 2 தடவை கல்யாணம் நடக்கிறது நின்று போயிருக்கு. அதனால அவங்க கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிடுவோம். இப்பவும் அவனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது சம்பந்தி. அவ இனிமே ஜோதியோட வாழ்க்கையில நுழையவே முடியாது. இனி வாழ்க்கையில மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள கூட வேணாலும் நுழைய முடியும். சோபனா, வீட்டுக்குள்ள வந்துட்டேன் பாரு. ஐயோ, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அடுத்த அண்ணனோட சாகசத்தை மட்டும் பாரு. ஓய், எப்படி அண்ணா உள்ள போச்சுன்னு பாத்தீல? உள்ள போறது முக்கியம் இல்லடி, அவங்க மேல தண்ணி ஊத்துறது தானே முக்கியம். சமந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. அப்படியே அந்த பையன் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். சரி சரி, உள்ள வாங்க. நம்ம தனியா பேசிக்கிட்டு இருந்தா அவங்க தப்பா நினைக்க போறாங்க. வெயிட் பண்ணுங்க, அதுவும் நடக்கதான் போகுது. என்ன ஜெயராமா, நாங்க 50 பேர் இங்க இருக்கோம், நீங்க 2 பேரும் தனியா போய் பேசிட்டு வரீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா நாங்க கொஞ்சம் பொண்ணு வருது. பொங்கலுக்கு என் மருமகளுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதான் சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்து வரும்போது புடவையும் எடுத்துட்டு வந்தோம். அண்ணி, இவதான் என் மருமக. சரி. இந்தாம்மா, போய் மாத்திட்டு வா. என்ன கூட்டம் ஜாஸ்தியா இருக்காங்க? நமக்கு என்ன? என்னடி அது வெள்ளை பூனை போச்சு. பூனையா? நல்ல வேலை யாரும் பார்க்கல. பாப்பா, ஸ்பைடர்மேன் மாதிரி சூப்பரா எகிரிக்கிறீங்க. ஸ்பைடர்மேன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கல, அதான் அதே மாதிரி ஜம்ப் பண்ணி வந்தேன். நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்காது, அயன்மேன் தான் பிடிக்கும். நீங்க வந்தது ஜோதியத்த மேல மஞ்சள் தண்ணி ஊத்து தானே? செல்லக்குட்டி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க கையில தான் மஞ்சள் தண்ணி வச்சிருக்கீங்களே. ஆமால, இன்னைக்கு காலையில நான் கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். சூப்பர்,
கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, ஜோதி அத்தை எங்க இருக்காங்க? மஞ்சள் தண்ணி ஊத்தலாம். அது கொஞ்சம் செலவாகுமே. ஏன், என்ன வேணும்? சாக்லேட். சாக்லேட் தானே? எம்புட்டு நிறைய குமிச்சிருக்கணும். அப்படியா? அப்படியே சாக்லேட்லயே குமிச்சிடுறேன். அத்தை எங்க இருக்காங்க? வாங்க 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 வாங்க. பாப்பா எங்க? ஓ ஓ ஓ, சரி 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 சரிடா. ஆமா, பாத்தியா, அங்க எல்லாரும் கும்பலா உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, இதான் நீங்க ஒழிச்சுக்கிறதுக்கு சரியான இடம். ஜோதியத்தை அந்த ரூம்ல இருக்காங்க. அவங்க வெளியில வந்து உங்களை கிராஸ் ஆல அடுத்த செகண்டே தண்ணியா ஊத்திடணும். ஓகே, நோ மிஸ்ஸிங். மிஸ்ஸே ஆகாது குட்டி. போங்க. ஜோதி வந்துரும். ஐயோ, பாத்து. நான் கேட்ட மாதிரி சாக்லேட் வாங்கி தருவீங்கல்ல? வாங்கி தரேன், வாங்கி தரேன். அதுவும் இன்னைக்கே கண்டிப்பா வாங்கி தரேன்டா. பாய். சாக்லேட் மறந்துடாதீங்க. ஓகே ஓகே. நான் வேற இந்த பக்கம் போறேன். என்ன இந்த பக்கம் போறா? என்னத்தையா பிளான் பண்ணிருப்பா? ஹலோ. ஹலோ, நான் சோபனா பேசுறேன். சொல்லு. எங்க அண்ணன் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. என்ன சொல்ற? எதுக்கு உங்க அண்ணன் இங்க வர்றாரு? அவரு முறை பொண்ணு மேல மஞ்சள் தண்ணி ஊத்த போறாராம். சரி, நீ போன் வை, நான் பாத்துக்கிறேன். இப்ப எப்படி மஞ்சள் தண்ணி ஊத்துறேன்னு பாப்போம். ரொம்ப நேரமாச்சே, நம்மால என்ன காணுமே. வீட்டுல இத்தனை பேர் இருக்கும்போது அவன் எப்படி மஞ்சள் தண்ணி ஊத்துவான்? இல்ல இல்ல, அவன் வந்தாலும் வருவான். நாம தான் உஷாரா இருக்கணும். என்ன சத்தம் கேக்கு? அச்சோ, செத்த. சித்ராக்கு ஏன் இங்க வருது? இப்ப என்ன பண்ணா? ஐயோ, நடக்கிற சத்தம் கேட்கல. போயிட்டாங்களா? ஜோதி, ஜோதி. அண்ணி சொல்லுங்க. ஜோதி, வர. என்ன நீ என்ன பண்ற? புடவை மாத்திட்டு இருந்த? உள்ள யாராவது வந்தாங்களா? இல்லையே. இங்க யாரு நீ வர போறாங்க? சரி, நீ ரெடி ஆயிட்டியா? சரி, வா போலாம். ஐ ஜோதி, சித்ராக்கா எப்ப பாரு உள்ள பூந்து ஆட்டை கலைச்சு விடுது. இப்ப என்ன பண்றது?
வா வா, உன்னைய தான் தேடிட்டு இருந்தேன். என்ன மிஸ் ஆயிடுச்சா? ஆமா, உங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா? அது ஒரு லூசு. டோன்ட் வரி, நீங்க ஒழிச்சுக்கோ. நான் அத்தைய மேல அனுப்பி விடுறேன். அந்த நேரம் பார்த்து மிஸ் ஆகாம தண்ணி ஊத்திருங்க. டன்னு டன்னு. பாய். பாப்போம். சரி, வெயிட் பண்ணுவோம். என் மருமக இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கா. என்ன மாப்பிள்ள பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு, அவர் எதுவும் சொல்லலையே? அவன் எப்படி சொல்லுவான்? புடவை எடுத்து கொடுத்ததே அவன் தானே. செப்பல நேரமா பேசுவாங்க. அத்தை, உங்க ரூம்ல சாக்லேட் இருக்கு, எனக்கு எட்டல. நீங்க வந்து எடுத்து கொடுங்க. ஐயோ சரி, நீ இருத்தா. இங்க வாடா கண்ணு, இங்க வா. வாடா கண்ணு, நான் எனக்கு அத்தை தான் அத்தை இங்க இருக்கட்டும், நான் எடுத்து தரேன். வா அத்தை தான் எடுத்து தரணும். வாங்க நீங்க பேசிட்டு. சத்தம் கேட்க இந்த வாட்டி பாப்பா கண்டிப்பா ஜோதியை தான் கூட்டிட்டு வரோம். வீடியோவை ரெடியா வச்சுக்குவோம். கிளவி வருது. பார்த்துப்பா. கிளவிய எங்க வந்துச்சு? நல்ல வேலை தண்ணிய மேல ஊத்தல. நம்ம நல்ல வேலை அண்ணன் சேஃப். ரொம்ப சந்தோஷப்படாத, கண்டிப்பா அண்ணன் மாட்டிக்கும். ஏய், அபசகுணமா பேசாதம்மா. அபசகுணமா பேசல சித்தப்பு, பிராக்டிகலா தான் பேசுறேன். சபா, கொஞ்ச நேரத்துல உசுறு போய் உசுறு வந்துச்சுடா சாமி. பாப்பா ஏன் கிளவியை கூட்டு வந்துச்சு? எங்கடா கண்ணு சாக்லேட் வச்சிருக்க? அது வந்து அந்த பீரோல இருக்கு. ஏன்டா கண்ணு, சாப்பிட்ற பொருளை யாராவது பீரோல வைப்பாங்களா? ஐயோ, சாக்லேட் இங்க இருக்க மாதிரி தெரியலையாடா. அது பாட்டி, நான் எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். ஞாபகம் இல்ல. சரி, நீங்க கீழே போங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நான் தேடி பார்த்து எடுத்துட்டு வரேன். தங்கம். சரி, நீ சீக்கிரம் வந்துரு. ஐயோ, பாட்டி போறாங்களே, கார்த்தி மாமா மாட்டிப்பாங்களோ? அச்சிச்சோ, போன வேகத்திலே திரும்ப வருது. அதே பொசிஷன் போயிடும். கிளவி வந்துட்டு போது ஜோதி வர மாட்டேங்குதே. ஜோதியை கூட்டிட்டு வர, பேதியை கூட்டிட்டு வர. உனக்கு சாக்லேட்ல ஒண்ணும் கிடையாது. நான் எங்க கூட்டிட்டு வந்தேன்? அவங்க தான் என் கையை பிடிச்சா கூட்டிட்டு வந்தாங்க. உங்க கண்ணு ரெண்டு குருடாயி போச்சா? ஏய், என்ன? நான் சொல்றது கேளுங்க. இந்த இடத்துல நிக்காதீங்க, ரொம்ப ரிஸ்க். நீங்க அந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கோங்க, நான் ஜோதியத்தையே அனுப்பிச்சு விடுறேன். இந்த தடவை பார்த்து ஒழுங்கா ஊத்தணும். சரி சரி, மிஸ் ஆகாம ஊத்தணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஜோதியை கூட்டிட்டு வா. சாக்லேட் கன்ஃபார்மா? இத ஊத்துனதுக்கு அப்புறம் தான் சாக்லேட். எங்க உங்க பேத்தி ஆளையே காணோம்? அவங்க விளையாடிட்டு இருக்கா. சும்மா விளையாடுறதுக்காக வார்த்தையை கூப்பிட்டுருக்கா. ஓடாதம்மா, நில்லு. நீங்க தான் எங்க அத்தையை கடிக்க போற மாப்பிள்ளையா? கேள்வி பாத்தீங்களா? நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா அப்பாவோடயே வரீங்க, உங்க அம்மா அப்பாவோடயே போறீங்க? கட்டிக்க போற பொண்ணு தனியா மீட் பண்ணி பேச மாட்டீங்களா? ஏ ஜானு, வா இங்க. இருங்க இருங்க, பாப்பா எவ்வளவு கியூட்டா பேசுறா.
சரி பாப்பா, இனிமே உங்க அத்தைய நான் தனியா மீட் பண்ணி பேசுறேன், ஓகேயா? ஆனா உங்க அத்தை தான் என்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்களே. ஐயா, பொண்ணு எங்கேயாவது தனியா மீட் பண்ணி பேசுமா? நீங்க தான் அவங்கள கூட்டிட்டு போய் பேசணும். ஜோதி அத்தையும் அவங்க கூட தனியா பேசணும் தான் ஆசைப்படுறாங்க. போய் பேசுங்க போங்க. கார்த்தி ரெடியாடுறா, இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது.